அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு மார்ச் 16ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது, நாளை தினம் வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு சார்ட் பேஸ்டோ நியூஸ் பேஸ்டோ எதுவும் இல்லாமல் ஆப்ஷன் செயின் அடிப்படையில் சந்தையை நாம் எப்படி எளிமையாக பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்மளுக்கு மார்ச் 19ஆம் தேதி நம்ம ஃப்ரீ வெபினார் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கிராஃப் இல்லாமல் சார்ட் இல்லாமல் எப்படி ஆப்ஷன் பிரீமியத்தோட அடிப்படையில் எடுப்பது அப்படின்ட்டு ஃப்ரீ வெபினார் ட்ரைனிங் இருக்குது. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆனதுமே நம்ம என்ன சொன்னோம்னா, காலையில் ப்ரீ ஓப்பன்லேயே நம்மளுக்கு ஷார்ட் டாப் ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகுது, எஸ்டர்டே ஹைக்கு கீழே இருக்குது. அப்போ இதனுடைய எல்லை ரொம்ப எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் 16,821. இன்றைக்கி மார்க்கெட் அதனை பிரேக் பண்ணவே இல்லை, அந்த இடத்துக்கு கீழேயே நம்மளுக்கு வரவில்லை. அதே மாதிரி 17,006 டாப் ரேஞ்சோட நம்மளுக்கு ஆடட் இதில் வந்தது. அப்போ வைட் ரேஞ்சோட இதில் பார்த்தீங்கன்னா அந்த வைட் ரேஞ்ச் 17,006 அதனை நம்ம கடக்கலை. அதே மாதிரி நம்மளுக்கு 16,870 R2 அந்த R2 ரேஞ்சிலேயே மார்க்கெட் ரொம்ப நேரமாக அந்த இம்பேக்ட் மதியம் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்டர்டே ஹையை கிராஸ் அவுட் பண்ணினதுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் ஒரு நல்ல மூமெண்டம் கொடுத்தாங்க. ஆனால் அதுவரை எல்லாத்தையுமே சோதனை பண்ணிட்டாங்க. அதற்கு காரணமாக என்ன அமைஞ்சதுன்னா, மிகைப்படுத்தின மதிப்பு. நேற்றே சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு மிகைப்படுத்தின மதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த மிகைப்படுத்தின மதிப்பு இருந்ததுனால ப்ரீமியத்தை கரைக்கவும் செய்யணும், மார்க்கெட்டோட மூமெண்ட்டும் கொடுக்கணும். இன்றைக்கி கேப் அப்பும் அமைஞ்சிருச்சு. கேப் அப் அமைஞ்சதுக்கப்புறம் அந்த எல்லையை சுருக்கமாக இருந்ததுனால மார்க்கெட்டில் ப்ரீமியத்தோட கரைப்பு தான் அதிகமாக இருந்ததோடையே கொடுப்பது கடினமாக மாறிவிட்டது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோவுக்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா வெறும் 150 புள்ளிகள். அப்போ இது 75 புள்ளிகள் தான் நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்போ அதனால் நம்மளுக்கு 16,910 அப்படிங்கிறது மிக முக்கிய லெவலாக நாளைக்கு இருக்க போகுது. 16,910க்கு மேலே இருக்கிற வரை, 16,910க்கு கீழே இருக்கிற வரை அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். அடுத்து நம்மளுக்கு 17,000 கால், 16,900 கால், 16,900 புட் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு 16,900ங்கிறது பேர் ஹெட்ஜிங்காகவும் இருக்குது, 17,000 அண்ட் 16,900 ஹெட்ஜாகவும் இருக்குது. அப்போ 17,000 கால் அப்படிங்கிறது இப்போ 17,000மே மார்க்கெட் கிடையாது, அது ஜீரோ தான். ஆனால் ஜீரோ மதிப்புள்ள பொருள் 117 ரூபாய் இருக்குது. அப்போ மார்க்கெட் நாளைக்கு 17,117 போனால் தான் இதற்குண்டான உண்மை மதிப்பே வரும். இப்போ 17,000 கால் 117 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு நாளைக்கு 17,117க்கு மேலே போனால் தான் லாபம். அப்போது மார்க்கெட் இருக்கிறது 16,975. அப்போ இங்கிருந்து 150 புள்ளிகள் ஏற்றம் அடைந்தாலும் இதற்குண்டான லாபம் கிடைக்க போவது கிடையாது. அப்போ அதற்கு மேலே நிலை பெற்றால் மட்டுமே லாபம் வரும். அப்போ மிகைப்படுத்தின மதிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது நாளை தினம் இதே மாதிரி இருந்துட்டாலே மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆனாலே ரெண்டோட ப்ரீமியம் நல்ல கரையிறக்கு உண்டான வாய்ப்புகளாக அமைந்துவிடும். அதனால் 16,910 16,950 நல்ல ஒரு லெவலாக இருக்க போகிறது. இன்றும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிய சூழ்நிலை நாளை ஒரு நாள் தான் இருக்குது. இதுலேயும் மிகைப்படுத்தின மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, 40 பக்கம் இருக்குது. இது மிகைப்படுத்தின மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட்டோட திருப்பியும் ஒரு பெரிய கேப் அப்போ கேப் டவுனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீமியத்தை நல்லா சின்ன மூமெண்ட் பண்ணி ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கு உண்டான வேலையில் செய்வாங்க. நாளை தினம் நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் 16,863 17,117, வைட் ரேஞ்ச் 16,746 17,254. நம்மளுக்கு மார்க்கெட்டோட நாளைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 17,074 ரெசிஸ்டன்ஸ் 1, 17,095 17,117. சப்போர்ட் லெவல் 16,863 சப்போர்ட் 1, சப்போர்ட் 2 16,840, சப்போர்ட் 3 16,807. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளோட ஷார்ட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சில் டாப் அப்படி பார்த்திங்கன்னா 35,485. ஸோ அதை இன்றைக்கி பிரேக் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 1 நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் 3. அப்போ ரெசிஸ்டன்ஸ் 3 பார்த்திங்கன்னா 35,779. ஸோ இன்றைக்கி அதுதான் டாப்பாக அமைஞ்சிருக்கு. ஹை அந்த லோ நேற்று எப்படி பேங்க் நிஃப்டிக்கு நம்ம எல்லை எப்படி இருந்தோ அதே மாதிரி ஹைலோ இருந்து அதே மாதிரி இன்றும் ஹைலோ இருந்திருக்கு. ஆனால் ரேஞ்ச் மிக சுருக்கமாக இருந்திருக்கு.
பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஹையுக்கும் லோவுக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 350 புள்ளிகள் அந்த அளவுக்கு தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே இருந்திருக்கு. அப்போது நிஃப்டியே 150 பாயிண்ட், பேங்க் நிஃப்டி வந்து 300 பாயிண்ட் அந்த அளவுக்கு தான் ரேஞ்ச் இருந்துருக்கு. ஆனால் நல்ல பாசிட்டிவாக நெகட்டிவ் இருந்திருக்கலாம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை ரேஞ்சுங்கிறது இன்றைக்கி ரொம்ப சுருக்கமாக இருந்திருக்கு. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 36,000 கால், 35,500 புட், 35,000 புட். அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹெட்ஜ் இருந்திருக்கு. 36,000 காலும் 35,500. அடுத்தது மல்டிபிள் ஹெட்ஜாகவும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 36,000 கால் 235 ரூபா இருக்குது. 35,500 புட் பார்த்தீங்கன்னா 284 ரூபா இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து 35,200 இருந்து 36,300க்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மிகைப்படுத்தின மதிப்பு இதுலேயும் ஜாஸ்தியாக இருக்குது, கிட்டத்தட்ட 50 இருக்குது. அப்போது இதுக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். இருந்தாலும் ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்ததுன்னா ப்ரீமியம் நல்லா கரையிறக்குண்டான வேலையில் செய்வாங்க. இப்போ மார்க்கெட்டோடது ஷார்ட் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா 35,321 36,072. வைட் ரேஞ்ச் பார்த்தா 34,949 36,451. இதே மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 35,980, ரெசிஸ்டன்ஸ் 2 36,180, ரெசிஸ்டன்ஸ் 3 36,235. சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 35,457, சப்போர்ட் 2 35,416, சப்போர்ட் 3 35,216. இப்போ இது மிகைப்படுத்தின மதிப்பு இதுக்குள்ளே இருக்கிறதுனால இதில் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 36,000 காலுங்கிறது இப்போ ஜீரோ மதிப்புள்ள பொருள் 235 ரூபா இருக்குது. அப்போ 36,235. அப்போ மார்க்கெட் இருக்கிறது இப்போ 35,750. அப்போ 500 புள்ளிகள் ஏறினாலும் இதுதான் மதிப்பு இருக்க போகிறது. அப்போது மார்க்கெட்டை வந்துட்டு நாளைய தினம் எப்படி ரேஞ்ச் அமையுதுன்னு தெரியாது. நம்மளுக்கு சராசரி ரேஞ்சாக இப்போ வந்து 500 to 700 புள்ளிகள் தான் இருக்குது. அப்போ 500 to 700 புள்ளிகளே ஒரு இம்பேக்டே இருக்காது. அதனால் நாளைக்கு வந்துட்டு அனைத்துமே 0 to 0, அதாவது அரசனும் ஆடி ஆகக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்க, அதாவது ப்ரீமியம் கரைவு தான் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க வந்து நாளைய தினம் வந்துட்டு லாபமே கிடைத்தாலும் வர்த்தகத்தை வந்து தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா மிகைப்படுத்தின மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம விலை உயர்ந்த விலையை ப்ரீமியத்தை வாங்கிட்டு அதில் லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய முற்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.